வரலாறு என்றால் என்ன? இந்த பாடத்திலிருந்து ஒரு 20 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் இந்த பாடம் படிச்சுட்டேன், டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்வெட்டியல். நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல் என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே முதன்முதலாக விலங்குகளுக்கு என தனி மருத்துவமனை அமைத்தவர் யார்? உலகிலேயே முதன்முதலாக விலங்குகளுக்கு என தனி மருத்துவமனை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அசோகர். பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கப்படுத்திய விலங்கு எது? பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கப்படுத்திய விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாய். வரலாற்றின் தந்தை யார்? வரலாற்றின் தந்தை யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெரடோட்டஸ். வரலாற்றின் காலம் எதில் கணக்கிடப்படுகிறது? வரலாற்றின் காலம் எதில் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆண்டுகள். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விசாரிப்பதன் மூலம் கற்றல். வெண்கல கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? வெண்கல கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லோத்தல். இதில் ஆதிச்சநல்லூர், ஹல்லூர் இந்த 2 இடத்துலையும் இரும்பு கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அசோகர் எந்த போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டார்? அசோகர் எந்த போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கலிங்கப்போர். அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 24. அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்தவர்களில் தவறானவர்கள் யார்? அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்தவர்களில் தவறானவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்டிமர் வீலர். இதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜேம்ஸ் பிரின்செப், வில்லியம் ஜோன்ஸ் இந்த 3 பேரும் தான் அசோகரினுடைய சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பேரரசர் அசோகர் பின்பற்றியது. பேரரசர் அசோகர் பின்பற்றியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறமும் அமைதியும். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் யார்? த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சார்லஸ் ஆலன். வரலாறு என்பது எதன் காலவரிசை பதிவு ஆகும்? வரலாறு என்பது எதன் காலவரிசை பதிவு ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கடந்த கால நிகழ்வுகள். வரலாறு என்ற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து வந்துச்சு. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அசோகர். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எவை? பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குகைகள். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் கொண்ட அசோக சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது? நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் கொண்ட அசோக சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சாரநாத் கற்றூன்.
புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பையம்பள்ளி. பையம்பள்ளி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஆப்ஷனில் மீதி இருக்கிறத பாருங்கள். பிம்பேக்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், இந்த மூன்றுமே பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வரலாற்று தொடக்க காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். வரலாற்று ஆதாரமான பக்தி இலக்கியங்களில் பொருந்தாதது எது? வரலாற்று ஆதாரமான பக்தி இலக்கியங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாபாரதம். இந்த தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இந்த மூன்றுமே பக்தி இலக்கியங்கள். இதில் மகாபாரதம் என்பது இதிகாசங்கள்.